ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட் இயரில் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் யூனிட் 1ல் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஜான் டுவேஸ் ஐடியாஸ் ஆன் டிசிப்ளினரி நாலேஜ் அண்ட் கரிக்குலம். ஃபேமஸ் கொஷின் அப்படின்னு சொல்லலாம், இம்பார்ட்டண்ட் கொஷின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல கண்டென்ட் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜான் டுவே பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ he was born in Burlington in the Vermont province of USA on October 1859. ஸோ இவர் வந்து பர்லிங்டனில் பிறந்தார் 1859, அக்டோபர் 1859. ஆஃப்டர் கிராஜுவேஷன் he look up the teaching profession. ஸோ கிராஜுவேஷன் முடித்த உடனே அவர் டிசைட் பண்ணது என்னென்னா டீச்சிங் ப்ரொஃபஷனை தான். After the doctorate in the philosophy at the University of Hopkins in 1884, so doctorate in philosophy in the year 1884 Hopkins University. ஓகேங்களா? He worked at the University of Chicago. So University of Chicagoலையும் கூட இவர் ஒர்க் பண்ணார். ஓகேங்களா? ஸோ டாக்டரேட் இந்த யூனிவர்சிட்டியில் முடித்த உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. In 1898 he started an experimental school. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Here he experimented his educational strategies and ideas, and then he dedicated these strategies to the world. ஸோ என்ன பண்ணார், இந்த ஸ்கூலில் அவர் எஜுகேஷன் பற்றின ஐடியாஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதை வேர்ல்டுக்கு டெடிகேட் பண்ணார். அரௌண்ட் 30 years he served as a professor of a philosophy at Columbia University. ஸோ அரௌண்ட் 30 years வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. Then he retired from his service. After retirement he died on 1952. ஸோ 1952ல் இவர் வந்து இறந்துறாரு. ஸோ இவரோட டோட்டல் பீரியட் ஆஃப் டைம் வந்து 1859 to 1952. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவரோட ஐடியாஸ் ஆன் டிசிப்ளினரி நாலேஜ் அண்ட் கரிக்குலம் பார்க்கலாம். John Dewey's thoughts are capable of bringing in a great changes in education and society. ஸோ இவரோட ஐடியாஸ் மொத்தமே என்ன, அவரோட தாட்ஸ் மொத்தமே என்ன, சேஞ்சஸ் எஜுகேஷன்லேயும் சொசைட்டிலையும் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும், அதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசிப்ளினரி நாலேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே, according to John Dewey, education is not only acquiring knowledge and skills required for superior adjustment to one's environment, but also developing all the innate ability to the fullest extent possible and make use of them to the progress of the society. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எஜுகேஷன்னா என்ன, நாலேஜ் அக்வயர் பண்ணோம், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம். ஸோ எவ்வளோ இந்த என்விரான்மெண்ட்க்கு நான் சுப்பீரியராக ஒரு லெவலில் நான் லீட் பண்ணோன்னா எனக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ எவ்வளோ நாலேஜ் முடியுமோ அவ்வளோ நாலேஜ் அக்வயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் எஜுகேஷன் இல்லை, பட் ஆல்சோ டெவலப்பிங் ஆல் த innate ability. ஸோ innate எபிலிட்டி, நமக்கு உள்ளே இருக்கிற எபிலிட்டி என்ன இருக்குது அதை நம்ம டெவலப் பண்ணணும். காக்னேட்டிவ் திங்கிங் என்ன நம்ம சொல்கிறோம், ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணணும் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளோட இன்னேட் எபிலிட்டிஸ் என்ன இருக்குது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எக்ஸ்டென்ட் பாசிபிளாக முடியுமோ அவ்வளோ நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவர் சொல்ல வராரு. ஸோ டெவலப் பண்ணி என்ன பண்ண போகிறோம், to make use of them in the progress of society. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியோட ப்ரோக்ரஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. in which he leaves, and education has two important aspects. ஸோ he or she எங்கே அவங்க லீவ் பண்ணுறாங்களோ, எந்த என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த சொசைட்டியை டெவலப் பண்ண இந்த எஜுகேஷன் நமக்கு உதவும். ஓகே, ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி டெவலப்பிங் அ நாலேஜ் ஆர் அக்வயரிங் த நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இன்னேட் எபிலிட்டின்னு என்ன இருக்குது அதை நம்ம டெவலப் பண்ணணும். எவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம அதை டெவலப் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம சொசைட்டியை டெவலப் பண்ண நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், education has two important aspects. ஸோ 2 important aspects சொல்கிறாரு. என்னென்னா, blooming the child's instinct, interest and innate ability. This is a psychological foundation of education. ஸோ 2 important aspects இருக்குது எஜுகேஷனுக்கு. ஸோ முதல்ல வந்து blooming the child's இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா நேச்சுரலாக இன்னெரிட்டடாக ஒரு ஆப்டிடியூட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து ப்ளூம் பண்ணோம். தென் அவனோட இன்ட்ரெஸ்ட், தென் அதுக்கப்புறம் அவனோட இன்னேட் எபிலிட்டி, ஸோ உள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்ஸ் என்ன நம்ம சொல்லுவோம், ஸோ அதெல்லாம் வந்து ப்ளூமிங்னா என்ன சொல்கிறது, க்ரோ பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஹெல்பிங் த சைல்ட் டெவலப் த ability to utilize his or her knowledge and skill to improve the society in which he lives. ஸோ அந்த எஜுகேஷன், அந்த நாலேஜ், அந்த ஸ்கில் அவன் கெயின் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை வந்து அவனோட சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ண, டெவலப் பண்ண யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த சோஷியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து சோஷியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். முதல்ல என்ன, சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன, அவனோட உள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட், உள்ளே இருக்கிற எபிலிட்டி, அது அப்புறம் அவனோட இன்ஸ்டன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ண வைக்கணும். அது வந்து சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். அதே மாதிரி அவன் கற்றுக்கிட்ட அந்த நாலேஜும் அந்த ஸ்கில்ஸை என்ன பண்ணணும், சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து சோஷியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல வர. சரியா? ஸோ நெக்ஸ்ட், எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி ரிசீவிங் த நாலேஜ் ஃப்ரம் த டீச்சர்ஸ், நாலேஜ் டெவலப் ஆஸ் த ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ரிசீவ்டு பை ஹிம் ஆர் ஹர் இன் த மீனிங்ஃபுல் வே. ஸோ எஜுகேஷன்னா என்ன, டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதை மட்டும் கற்றுக்கிட்டோம், அந்த நாலேஜ் மட்டும்தான் அப்படின்றது மட்டும் எஜுகேஷன் இல்லை. ஓகே, ஸோ எஜுகேஷன் டெவலப்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஸோ என்ன, அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவன் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், ஸோ இது எல்லாத்தையும் அவன் ஒன் பை ஒன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறான். ஓகே, ஸோ இந்த ஒரு மீனிங்ஃபுல் வேல அவன் டெவலப் பண்ணும். அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் தேர் நாலேஜ், காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கெட் சேஞ்ச்ட் அண்ட் ரிஃபைன்டு. ஸோ மேம் சொன்னாங்க, இதை நம்ம கற்றுக்கிட்டோம், ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்றது இல்லை. ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஆயிருக்கு, இப்போ புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறான், புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறான், புதுசாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து எஜுகேஷன். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, அவனோட காக்னேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புட்டிங் இன் ப்ரீஃப், எஜுகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் பாடி அண்ட் மைண்ட். ஸோ ப்ரீஃபாக என்ன சொல்ல வராரு, எஜுகேஷன் வந்து கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். ஸோ இது ரெண்டுத்தோட கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். இது எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸாக அதை நம்ம எஜுகேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல வரோம். எஜுகேஷன் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் சோஷியல் எஃபிஷியன்சி. ஸோ என்ன, இந்த சொசைட்டியில் நமக்கு என்ன கற்றுக்குறோம் நம்ம, ரைட்? ஸோ சோஷியல் எஃபிஷியன்சின்னு என்ன நம்ம சொல்ல வரோம். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. டெவலப்பிங் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் டு த ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேல்யூபிள் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. ஸோ என்ன ஆகிடும், இந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வச்சு இந்த சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுல அவன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அவன் என்ன ஆகிறான், இந்த சொசைட்டியில் ஒரு வேல்யூபிள் மெம்பர் ஆகிறான். தென் எஜுகேஷன் இஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டினியூஸ்லி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு என்ன ஆச்சு, அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ தான் நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, இப்போ புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் புதுசாக ஒன்று கற்றுக்கிறான், புதுசாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறான், அவனோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகுது, ரைட்? ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்ல வராரு. ஆர் த ஸ்லோகன்ஸ் புட் ஃபார்த் பை த ஜான் டியூவே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன் அவர் வந்து சொன்னது எஜுகேஷனை பற்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 conflicting schools of thoughts are there regarding teaching. They are curriculum centered teaching and learner centered teaching. So ஸ்கூல் லெவலில் டீச்சிங் அப்படின்ட்டு நம்ம வந்தோம்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கரிக்குலம் சென்டர்ட் டீச்சிங், இன்னொன்று வந்து லேர்னர் சென்டர்ட் டீச்சிங், ரைட்? ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன அது அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரிக்குலம் சென்டர்ட் டீச்சிங்னா டீச்சர் ட்ரைஸ் டு stuff the minds of an students with subject contents, and students are not active but remain passive learners by simply absorbing the information presented. So என்ன ஆகுது கரிக்குலம் சென்டர்ட் டீச்சிங்லனா, மேம் வந்து புக்கை பார்க்குறாங்க, டீச்சர் வந்து புக்கில் பார்க்குறாங்களா, புக்கில் என்ன இருக்கோ ஸோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட்டோட மண்டையில் திணிக்கிறாங்க, லைக் ஸ்டஃபிங், ரைட்? ஸோ அதை வந்து அவங்க ஸ்டஃப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கல, ஒரு பாசிவ் லேர்னராக அவன் பாட்டுக்கு கிளாஸ்க்கு வரான், உட்காரான், அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட் கவனிக்கிறான், ரைட்? ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுறான், என்ன இன்ஃபர்மேஷன் மேம் சொல்கிறாங்களோ அதை மட்டும் கவனிச்சுக்கிறான், ரைட்? த நாலேஜ் ஸோ கெயின்ட் இஸ் ஒன்லி புக்கிஷ் அண்ட் நாட் ஃபங்க்ஷனல். ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் அவன் அக்வயர் பண்ணுறான். ஸோ நாலேஜ் அவனுக்கு கிடைச்சது என்ன, இதுலேருந்து வெறும் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் புக்கிஷ் நாலேஜ். ஸோ அவனுக்கு தேவையான இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான நாலேஜ் அவனுக்கு கிடைச்சிச்சா இந்த கரிக்குலம் பேஸில் அப்படின்னா நோ தான். ஓகே, மேம் என்ன புக்கில் இருக்கோ சொல்கிறாங்க, அதை இவன் தலையில் ஏற்றிக்கிறான், அதை மட்டுமே அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ புக்கிஷ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
John Dewey totally opposed this approach of teaching, but advocates the second approach of teaching, that is learner-centered teaching. So இந்த curriculum-based curriculum-centered teaching என்ன இருக்குது, இதை வந்து ஜான் டூவி மொத்தமாகவே என்ன பண்ணார், அப்போஸ் பண்ணார். அவருக்கு சுத்தமாக அது பிடிக்கல. ஓகே, ஸோ அவர் இன்னொன்று வந்து என்கரேஜ் பண்ணார். என்ன அதுனா அந்த செகண்ட் ஒன், லேர்னர் சென்டர்ட் டீச்சிங். ஸோ கரிக்குலம் சென்டர்ட்னா என்னென்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா உங்களுக்கு? மேம் வந்து புக்கில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து அவன் பாட்டுக்கு பெருசாக ஆக்டிவெல்லாம் இல்லை, கிளாஸில் உட்காரனா அவங்க சொல்கிறத கவனிக்கிறான், அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கெயின் பண்ணுறான். ஸோ அது வந்து என்னவாக இருக்குது, ஒரு புக்கிஷ் நாலேஜாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த சொசைட்டியில் அவன் லீட் பண்ணுறதுக்கு, இந்த சொசைட்டியை அவன் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் அவனுக்கு பத்தாது, போதாது, ரைட்? ஸோ அதனால் இந்த லேர்னர் சென்டர்ட் டீச்சிங்கை வந்து இந்த ஜான் டூயி வந்து என்கரேஜ் பண்ணார். இந்த கரிக்குலம் சென்டர்டை வந்து அப்போஸ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த லேர்னர் சென்டர்ட் டீச்சிங்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். According to John Dewey, if education is to be productive, then the subject content should be presented in such a way as to make students relate it with their previous knowledge and experience. This improves the cognitive structure of a student. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் படித்ததிலே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட் ஷுட் பி ப்ரெசென்டட். ஸோ எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் நாலேஜ்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இவன் இதை கம்பேர் பண்ணிக்கணும், ரிலேட் பண்ணிக்கணும். இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜையும் வந்து ரிலேட் பண்ணிவிட்டு அவன் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அவனோட காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகும், திங்கிங் கெப்பாசிட்டி, திங்கிங் எபிலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் கண்டென்ட் அப்படி இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை அப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தட் என்ன ஆகும், அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜும் இதுவும் வந்து ரிலேட்டாக இருக்கணும். ஸோ ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதை தான் வந்து லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் அவன் படிச்சுட்டு எக்ஸாமில் போயிட்டு எழுதுறது இல்லை, ரைட்? ஸோ அந்த புக்கில் அவன் படித்ததை வச்சு அவன் லைஃப்பில் என்ன அவன் யூஸ் பண்ணுறான், ஸோ அவன் லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணுறான், ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதுதான் அவர் வந்து இங்கே சொல்ல வராரு. ஓகே, ஸோ ஜான் டூவி பாயிண்ட்ஸ் அவுட் த நீட் டு கீப் இன் மைண்ட் த பேலன்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கணும். இதில் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டில், ரைட்? ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், அப்புறம் ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கிற நாலேஜில், அவனுக்கான எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி பேலன்ஸோடு நம்ம சப்ஜெக்ட் கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? இன் ஜான் டூவிஸ் வியூ, போத் த சைல்ட் அண்ட் த கரிக்குலம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அண்ட் தே ஆர் லைக் two sides of the teaching learning process. This kind of educational views strengthens and popularize. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்ல வரோம், learning by doing or experiential education அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? John Dewey not only explained how learning should be takes place, but also the role of teacher in it. ஸோ வெறும் லேர்னிங்கை பற்றி, எஜுகேஷனை பற்றி மட்டும் அவர் சொல்லலை, ரோல் ஆஃப் டீச்சர் இன் இட். ஸோ அதில் டீச்சரோட ரோல் என்ன அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்காரு. த டீச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அ லீடர் ஷுட் பி அ ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைட் பை ப்ரொவைடிங் த ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் டு த ஸ்டூடெண்ட் டு சால்வ் ஹிஸ் ப்ராப்ளம். ஸோ ஒரு லீடராக மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கைடாக, ரைட், இன் அ ஃபேவரபிள் என்விரான்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சு ஸோ அவனோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு டீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இட் ஷுட் பி அ ஹெல்பிங் ஃப்ரெண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹிஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் நேச்சரில் அவனுக்கு அவனோட லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டீச்சரோட ரோல் அவர் சொன்னது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸோ இது வரைக்கும் நம்ம டிசிப்ளினரி நாலேஜ் பற்றி பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம கரிக்குலம் பற்றி பார்க்கலாம். ஸோ கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். In Dewey's view, curriculum is not a list of subject to be learned or their organization. ஸோ கரிக்குலம்னா லிஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொத்த சப்ஜெக்டையும் அவங்க படிச்சுட்டு வரணும். ஸோ இது மட்டும் இல்லை, ரைட்? ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு ரியல் லைஃப், the experience derived from the life,
constructing and modifying them are the important element of curriculum. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு, ரியல் லைஃப்க்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், ரியல் லைஃப்க்கு ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இந்த நாலேஜஸ் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த சப்ஜெக்டை மொத்தமாக படிச்சுட்டு எக்ஸாமில் எழுதிட்டு நல்ல மார்க் எழுதிட்டு போயிட்டா அது மட்டும் எஜுகேஷனில், அது மட்டும் நாலேஜ் இல்லை, அது மட்டும் ரைட் கரிக்குலம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ handicraft related to life, science subjects and economics should be given priority. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த handicraft லைக் காந்திஜி என்ன சொல்ல வந்தார், ரைட்? ஸோ அந்த handicraft ரிலேட்டட் திங்ஸ்க்கு, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு, எக்கனாமிக்ஸ், நம்மளோட எக்கனாமிக்ஸ் லெவல் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ், ப்ரியாரிட்டி வந்து அதிகமாக கொடுக்கணும். ஓகே, சப்ஜெக்ட்ஸில் these should be imparted through direct experience. That is why Dewey's curriculum is called experiential curriculum, ரைட்? ஸோ இது வந்து எப்படி இருக்கணும், அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸில் இருக்கணும், ரைட்? அதனால தான் இதை வந்து அவரோட கரிக்குலம் என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் கரிக்குலம் அப்படின்னு சொல்ல வராரு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஒன்றுமே இல்லை, லிஸ்ட் ஆஃப் புக்ஸு, லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு இதை மட்டுமே படித்து எக்ஸாமில் எழுதிட்டு வர்றது மட்டும் கரிக்குலம் இல்லை. கரிக்குலம் இப்படி இருக்கக்கூடாது, அது எஜுகேஷன் இல்லை. ஸோ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயம், அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ், ரைட்? ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்னால் இந்த ஹேண்டிகிராஃப்ட், அவனோட ஓன் மைண்டிங், அவன் ஓன் திங்கிங் வச்சு அவன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் டெவலப் பண்ணுறான் இல்லையா, அது இல்லை சயின்டிஃபிக் நாலேஜ், ப்ராஜெக்ட் நாலேஜஸாக இருக்கட்டும், இல்லை இந்த எக்கனாமிக்ஸ் பற்றியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும், அவனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு, ரைட்? நெக்ஸ்ட், ஸோ இவர் வந்து சில பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து இந்த கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி. The inculcation of the subject needed for the life of students in the curriculum via language, literature, physical science, health science and mathematics, history and geography will be fruitful. ஸோ இந்த பிரின்சிபலில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்து தேவை ஃபார் த லைஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப்க்கு என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்து கரிக்குலமில் வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. ஓகேங்களா? லைக் லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு கம்பல்சரியான விஷயம், ஒரு கரிக்குலமில் நம்ம வைக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் பற்றி கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும், தேவை, அவங்களோட லைஃப்க்கு அது தேவை. தென் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம கரிக்குலமில் நம்ம வச்சே வைக்கணும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக வைக்க வேண்டிய சப்ஜெக்ட். அது வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அவனோட லைஃப் அப்படின்னு வந்து அவர் சொல்ல வராரு, ரைட்? ஸோ செகண்ட் பிரின்சிபல் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த pupil. ஸோ ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் பார்த்தாவே சொல்லலாம், நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட், ரைட்? த சப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் இன்க்ளூடட் இன் த கரிக்குலம் should suits the needs, interest and ability of the learners. ஸோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்னென்ன அந்த கரிக்குலமில் ஆட் பண்ணுறோம், ஸோ அது வந்து அவனோட தேவைக்கு இருக்கணும், ரைட்? ஸோ அவனுக்கு என்ன தேவையோ அவ்வளோ மட்டும் அந்த கரிக்குலமில் இருந்தால் போதும், ரைட்? ஸோ அவனோட அந்த லைஃப் அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரிக்குலமில் அவ்வளோ தேவையான திங்ஸை மட்டும் அந்த கரிக்குலமில் அந்த சப்ஜெக்டில் இருந்தால் போதும். அதே மாதிரி அடுத்து என்ன நடக்கும்னு அவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்டில் வர வைக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அவனோட எபிலிட்டி இவ்வளோ தான் அவனால் படிக்க முடியும், ரைட்? ஸோ இவ்வளோ தான் முடியும்னா ஸோ அவ்வளோதான் அந்த சப்ஜெக்டில் இருக்கணும், அந்த கரிக்குலமில் அவ்வளோதான் இருக்கணும். ஸோ எல்லாமே அந்த லேர்னருக்கு ஏற்ற மாதிரி, அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவனோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, அவனோட எபிலிட்டி, ஸோ எவ்வளோ பண்ணால் அவ்வளோ அவனால் படிக்க முடியுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரிக்குலமை அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும், கரிக்குலமை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்.
The subject that find a place in the curriculum should be so designed that they are learned by the students through direct personal experience gained by undertaking relevant learning activities. ஸோ கரிக்குலமில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம வைக்கிறோன்னா அந்த சப்ஜெக்ட் எப்படி டிசைன் ஆகிருக்கணும்னா ஸ்டூடெண்ட்டு படிக்கிறது வந்து அவனோட ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் படிக்கணும். அவனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி படிக்கணும். அன்றைக்கி நமக்கு இப்படி ஆச்சு, அது இதனால தான் ஆச்சா, ஓகே சரி சரி. ஸோ அந்த மாதிரி அவனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் படிக்கணும். அதை இது வரைக்கும் அவன் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் அதை வச்சு அவன் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணோம் ஒரு கரிக்குலமில் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. பை அண்டர்டேக்கிங் த ரிலவெண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்டிகிரேஷன் வித் அதர் சப்ஜெக்ட்ஸ். கரிக்குலம் ஷுட் பி டிசைன்ட் இன் சச் அ வே தட் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் வெல் இன்டிகிரேட்டட் வித் ஈச் அதர். ஸோ கரிக்குலமில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வேறு சப்ஜெக்ட் ஒன்றுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒன்றுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். இது தெரிஞ்சால் இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து கரிக்குலமில் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு, டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. Curriculum should be flexible enough to meet the individual need and ability of the student. All students cannot be provided with the same learning experience. Curriculum should be so designed that the students can select school subject according to their interest and ability. So, curriculum அப்படின்றது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட தேவைக்கு அவனோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரைட் அந்த கரிக்குலம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தேவையான சப்ஜெக்டை அவன் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவனோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் என்னால் படிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் முடியும், ஸோ இந்த சப்ஜெக்டில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்டான்னா தாராளமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரிக்குலமை தான் நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கரிக்குலம். Curricular content should be arranged in such a way that students learn through direct experience. ஸோ திரும்பவும் அதே தான், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. ஸோ கரிக்குலர் கண்டென்ட் எப்படி இருக்கணும், அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிக்குலம் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கரிக்குலம் இவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் த சப்ஜெக்ட் இன் த கரிக்குலம். ஸோ அவர் வந்து மெத்தட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறதுக்கு கரிக்குலமில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Knowledge and the thoughts are related to actions. Hence, John Dewey advocates activity-based learning in the social context. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஹியூமன் மைண்ட் thinks only when there is a problem, seeks to find solution to the problem. Dewey applied this education to develop the project method of teaching. So as usual, human mind எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடும், ரைட்? ஸோ இந்த ஒரு ஐடியாவை அவர் வந்து எஜுகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ அதுதான் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். when the child is engaged in an activity of its choice and liking, it sends some problem which arises spontaneously out of his own life situation. Then the child thinks of the possible solution to the problem and tries to put his plans into action. ஸோ என்ன ஆகுது, சைல்டு வந்து அவனே வந்து இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்தில் அவன் எங்கேஜாக வேலை செய்யும்போது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு அவனே ஓனாக திங்க் பண்ணுவான், அதுக்கான சொல்யூஷன்ஸை தேடுவான், ரைட்? இல்லை வேறு பிளான்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவான், ரைட், இன்டு அன் ஆக்ஷன். இன் ஆக்சுவல் execution of its plan, the child comes to know the correctness or otherwise of his ideas. ஸோ இந்த பிளான்ஸை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது சரியாக தப்பா, ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்கு புரியும். திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் த ப்ராஜெக்ட் மெத்தட், விச் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு பி அன் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இதுக்கு தான் வந்து அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, ப்ராஜெக்ட் மெத்தட் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். என்ன, ஒரு பிரச்சனையை ஒரு திங்கை அவன் ஒரு விஷயத்தை அவன் இன்ட்ரெஸ்டடாக அவனே தானாக அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது, இன்ட்ரெஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு அவனே அதை கண்டுபிடிப்பான். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ், நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவான், நிறைய தோல்வி வரும், ஃபைனலாக அவன் வின் பண்ணுவான். ஸோ அவனே வந்து
கற்றுப்பான், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் மெத்தட் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்ட்டு இவர் சொல்ல வராரு. ஓகேங்களா? Stated briefly, according to John Dewey, curriculum should be designed to suit the interest of a child and get involved in the activities in the social environment. So curriculum எப்படி டிசைன் ஆகிருக்கணும்? ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணணும், சோஷியல் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ சில ஜான் டூயிஸோட ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது வந்து எஜுகேஷனில் ஒரு பிக் இம்பேக்டை கொண்டு வந்துச்சு. ஸோ என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங், செகண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், தேர்ட் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், நெக்ஸ்ட்டு லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன், நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் லேர்னிங், தென் எஜுகேஷன் ஆஃப் ஃபார் டெமோக்ரஸி, தென் ஸ்கூல் கம்யூனிட்டி கோஆப்ரேஷன், தென் progressive education, then experiential education, then curriculum that promotes the learning experience in the social environment. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைன், தென் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜான் டூயை பற்றி. ஸோ நான் என்னால் முடிஞ்சவளோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஃபைன், தென் தேங்க்யூ ஸோ மச்.